ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, நீங்க ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஆஃபர் வீடியோ தாங்க. ஆடி மாசமே முடிய போகுது, இப்போ போய் ஆஃபர் போடுறீங்கன்னு சொல்லி கேட்பீங்க. கண்டிப்பா, ஏன்னா ஆடி மாசம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து நம்மளுடைய கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து ஆஃபர் எப்ப என்ன சிஸ்டர் ஆஃபர் போடவே இல்லைன்னு சொல்லி கண்டினியூஸா கேட்டுட்டே இருந்தீங்க. போன வருஷம் போட்டீங்க, அதுக்கு போன வருஷம் போட்டீங்க, லாஸ்ட் 2 இயர்ஸ் வரைக்கும் ஆஃபர் போட்டுட்டு இந்த வருஷம் ஆஃபர் இல்லைங்கிறீங்களே, இது நியாயமா? இது அதுவும் நான் ஆஃபர் அப்ப மட்டும்தான் ப்ராடக்ட் வாங்குவேன், அப்ப மொத்தமா நான் வாங்கி வச்சுப்பேன், இந்த டைம் இப்படி ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு கேட்டீங்க. அதுக்காகவே ஆடி மாசம் 2 நாள் தான் இருக்கு, முடிய போகுது. அதனால என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. என்ன விஷயம்னா, நம்மளுடைய ஸ்டாக் எல்லாமே வந்து ரெடி பண்ண வந்து ஃபுல்லா ஆர்டர்ஸ் போயிட்டே இருக்கிறதால எதுவுமே வந்து எங்களால ரொம்ப அதிக குவான்டிட்டி அளவுக்கு பண்ண முடியல. பண்ணிட்டே இருந்தாலும் போயிட்டே இருக்கு ஆர்டர்ஸ். அதனாலதான் சரி தீபாவளிக்கு ஆஃபர் போட்டுக்கலாம்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட கண்டிப்பா இந்த டைம் வந்து ஆஃபர் இல்ல, ஆடி மாசம் ஆஃபர் போடவே இல்லை, தீபாவளிக்கு தான் ஆஃபருங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் நான் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன். ஏகப்பட்ட மெசேஜ் மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தனியா வந்து பர்சனலா வந்து தயவு செஞ்சு ஆஃபர் போடுங்க, எனக்கு மட்டுமே தான் ஆஃபர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. ஒரு வழியா சரி ரெகுலர் கஸ்டமரா இருக்காங்க, அவங்களை ஏமாத்தக்கூடாது, ஃபைனலா ஆஃபர் போட்டுடலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஆஃபர் வீடியோ தாங்க பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, ஆடி மாசம் முடிய போகுது. ஆடி மாசம் மட்டும் கிடையாது, அது கூடவே சேர்ந்து இண்டிபெண்டன்ஸ் டே வரப்போகுது, ஆகஸ்ட் 15. ஸோ லாஸ்ட் இயர் வந்து நம்ம ஆகஸ்ட் 15 ஆஃபர் போட்டிருந்தோம், ஆடி மாசமா ஆஃபர் போட்டிருந்தோம். அதனால இந்த டைம் வந்து இந்த 2 நாளுமே ஆடி முடிய போகுது, ஆகஸ்ட் 15 வரதால இந்த 2 பண்டிகைக்கு சேர்த்து இப்ப ஆஃபர் போட்டுடலான்னு சொல்லி இன்னைக்கு நம்ம ஆஃபரை வந்து பார்க்க போறோம். இதுல வந்து ரொம்ப பெரிய ஆஃபர்னு சொல்ல முடியாது, முக்கியமா வந்து ஒரு 10 பொருளுக்கு மட்டும் இந்த டைம் ஆஃபர். நீங்க எதிர்பார்த்த மாதிரி இந்த டைம் வந்து ரொம்ப சாதிச்சு அடம் பிடிச்சி ஃபைனலா வந்து ஆஃபர் போடலாங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். இது எல்லாமே உங்களால தான். நீங்க மட்டும்தான் தொடர்ந்து வந்து மெசேஜ் பண்ணிட்டே இருந்ததால என்னே கன்வின்ஸ் பண்ணிட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டே இருந்தீங்க. வேற வழியே இல்லாம ஆஃபர் போட்டுடலாம், எதுவெல்லாம் பாத்துக்கலாம் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நான் ஃபைனலா ஆஃபர் போட வந்துட்டேன். அதுதான் ஆடி மாசம் பிளஸ் வந்து ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அது 2 நாள் சேர்த்து நம்ம ஆஃபர் போட போறோம். ஸோ இந்த ஆஃபர் வந்து எப்போதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த நிமிஷத்துல இருந்து இன்னைக்கு ஃப்ரைடே, இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் 14, இன்னையில இருந்து ஆகஸ்ட் 15, 16 ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 12 மணி வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கு. தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் வந்து தீபாவளிக்கு தான் மேபி ஆஃபர் இருக்கும், அதை நம்ம அப்ப பாத்துக்கலாம். சோ நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஆஃபர் வீடியோ வந்துருச்சு. ஏதாவது ஆஃபர்ல வரப்போகுதுன்னு இப்ப நம்ம பாத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து வழக்கமா சொல்றதுதான். தயவு செஞ்சு இந்த ஒரு 3 நாளுமே வந்து போன் கால் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு போன் கால் பண்ணாதீங்க. நார்மலாவே வந்து போன் கால் வந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு கால் 2 கால் கட் பண்ணாலும் என்னங்க போன் கூட அட்டன் பண்ணி பேச மாட்டேன்றீங்க, அப்புறம் என்னங்க பிசினஸ் பண்றீங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடுறீங்க. அதனால கண்டினியூஸா போன் கால் வந்துட்டே இருக்கிறதால நார்மல் நாள் நம்மளால அட்டென்ட் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது ஆஃபர் டேஸ்ல வந்து இன்னும் நிறைய ஃபோன் கால் வரும். அதனால தயவு செஞ்சு ஃபோன் மட்டும் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்ல வந்து உங்களுக்கு எந்த வித டவுட்னாலும் நீங்க வாட்ஸ்அப்ல வந்து சேட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த பவுடர் எப்படி யூஸ் பண்றது என்னங்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆஃபர் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறம் திங்கட்கிழமைக்கு மேல நீங்க எல்லா டீட்டெயிலும் கேளுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். ரொம்ப பொறுமையா ஆடியோ வீடியோ எல்லாமே நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன், எப்படி எடுத்துக்கணுங்கிற டீட்டெயிலாம் கொடுத்துட்றேன். அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம், டெலிவரி டைம் வந்து இந்த டைம் கண்டிப்பா 20 நாள் ஆகும். முக்கியமா நோட் பண்ணிக்கோங்க, 15ல இருந்து 20 நாள் கன்ஃபார்மா ஆகும். ஏன்னா எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணி தான் உங்களுக்கு நான் அனுப்பணும். நான் சொன்ன மாதிரி ஸ்டாக் எல்லாமே லிமிட்டடா இருக்கிறதால தான் நான் ஆஃபர் போடல. அதனால இந்த 20 நாள் எதுக்காகனா எல்லாமே ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு அனுப்புறதுக்காக தான். அதனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. ஆஃபர்ல புக் பண்ண அடுத்த நாளே வந்து எப்போ ப்ராடக்ட் வரும் நீங்க கேட்டுட்டு தான் இருக்கீங்க. ஒரு ஆஃபர் போடும்போது நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் ஒரு 1 வீக் கூட வெயிட் பண்ண முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு டக்குன்னு நம்ம அந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணி பார்க்கணுன்ட்டு எனக்கு அது புரியுது. இருந்தாலும் நாங்க ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்பணும். அதனால அந்த டைம் தான். கண்டிப்பா 15ல இருந்து 20 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு ப்ராடக்ட் கன்ஃபார்மா வந்துடும். அதே மாதிரி ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து கண்டிப்பா உண்டுங்க. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடா இருந்தாலும் அதர் ஸ்டேட்டா இருந்தாலும் எவ்வளவு கேஜி நீங்க புக் பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி ஷிப்பிங் வந்து வேறுபடும். கண்டிப்பா ஷிப்பிங் சார்ஜஸ் உண்டு. நார்மல்னால நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ்நாடு. ஆனா ஆஃபர் டேஸ்ல வந்து அதே எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு ஃப்ரீயா ப்ராடக்ட்ஸ் வருது இல்ல, அதனால கண்டிப்பா ஷிப்பிங் சார்ஜஸ் உண்டு. தமிழ்நாட்டுக்கும் சரி அதர் ஸ்டேட்டுக்கு கன்ஃபார்மா ஷிப்பிங் சார்ஜஸ் உண்டு. அதே மாதிரி இந்த ஆஃபர் வந்து வெப்சைட்ல கிடையாதுங்க. வெப்சைட்ல போயிட்டு அதுல ஆஃபர் இல்லைன்னு சொல்லி நீங்க வருத்தப்படக்கூடாது. வெப்சைட்டுக்கு இந்த ஆஃபர் கிடையாது. ஒன்லி வந்து வாட்ஸ்அப் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர். இந்த 3 நாள் வந்து பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து ஃபீட்பேக்னா
அப்பப்ப வரும், ரொம்ப ரேரா வந்துட்டு இருக்கும். ஒரு 3 நாளைக்கு ஒரு டைம் 4 நாளைக்கு ஒரு டைம் அப்படிதான் வந்துட்டு இருக்கும். ஆனா இப்ப இங்க காலைல வந்து மொபைல் ஆன் பண்ணாலே நான் பேச ஸ்டார்ட் பண்ணாலே அவ்வளோ ஃபீட்பேக் டெய்லி வந்துட்டு இருக்கு. அது இப்பெல்லாம் வந்து 100 கிலோவுக்கு மேல இருக்கிறவங்களாம் வந்து சூப்பரா வெயிட் லாஸ் பண்ணி எனக்கு பிக்சர் அனுப்புறதும் போட்டோஸ் வந்து ஷேர் பண்ண முடியல, ஏன்னா எல்லாரும் பர்மிஷன் கொடுக்கறது இல்ல, அதனால போட்டோஸ் வந்து ஷேர் பண்றது இல்ல. அவங்க அந்த எடை வெயிட் வச்சு பிளஸ் டெக்ஸ்டாவும் அவ்வளோ பேர் வந்து ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்கீங்க. நிறைய பேர் பிளஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் நல்லா பண்ணுங்க சிஸ்டர், இன்னும் நிறைய ப்ராடக்ட் உங்கள்ட்ட வந்து நீங்க கொண்டு வரணும், நான் எதிர்பார்த்துட்டே இருக்கேன், ஃபேஸ் கிரீம் கொண்டு வாங்க, எனக்கு ஷாம்பு கொண்டு வாங்க, அது கொண்டு வாங்க, இது கொண்டு வாங்கன்னு சொல்லி உங்க மேல உங்க ப்ராடக்ட் மேல எனக்கு 100 இல்ல 200% நம்பிக்கை இருக்கு. அந்த அளவுக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்ப ஒர்த்தானதா இருக்கு, நீங்க எது கொடுத்தாலும் வாங்குறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்ற சிஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல. இன்னும் எந்த அளவுக்கு ப்ராடக்ட்டை வந்து ஒர்த்தானதா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பரா நம்ம கண்டிப்பா கொடுப்போம். லைஃப்லயும் சரி இப்பயும் அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ சோ மச். ஏன்னா அந்த டெக்ஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது இல்லை என்கிட்ட பேசும்போதும் சரி அவ்வளோ ஒரு ப்ரௌடா இருக்கும். பரவாயில்ல, நாமளே ஏதோ சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு பெருமையா இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. சரி, ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர்ல வந்து என்ன ப்ராடக்ட் வருதோ அது மட்டும்தான் உங்களுக்கு வரும். எனக்கு இதுக்கு பதிலா அது கொடுங்க, அதுக்கு பதிலா இது கொடுங்கன்னு சொல்லி தயவு செஞ்சு கேட்காதீங்க. இப்ப வெயிட் லாஸ் பவுடருக்கு என்ன ஃப்ரீயா வருதோ அதுதான் வரும். எனக்கு இதை மாத்தி கொடுங்க, எனக்கு அது யூஸ் இல்லைன்னு சொல்லி அந்த மாதிரி கேட்காதீங்க. அதனால ஆஃபர் என்ன வருது கன்ஃபார்மா உங்களுக்கு வந்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ராடக்ட் வந்து என்ன ப்ராடக்ட் வேணுங்கிறத எனக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. அதுக்கான அமௌண்ட், ஷிப்பிங் எல்லாமே வந்து பேமெண்ட் பண்ணும்போது ரொம்ப பார்த்து பொறுமையா நிதானமா பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். ஏன்னா ஜிபே நேம் வந்து நான் உங்களுக்கு கிளியரா சொல்லிடுறேன். ஜிபே நேம் வந்து ஜெய்சானி இந்தியா பிரைவேட் லிமிடெட் வரும். ஜிபே நம்பர் வந்து 904336888626 இந்த நம்பர் தான். இது இல்லாம ஸ்கேனர் கூட இருக்கு, நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். அக்கௌண்ட் டீடைல் வேணாலும் சொல்லுங்க, நான் அனுப்புறேன். எல்லா வித பேங்க் டிரான்ஸ்ஃபர் இருக்கு, பேடிஎம் இருக்கு, போன்பே அண்ட் ஜிபே எல்லாமே இருக்கு. போன்பே ஜிபே சேம் நம்பர் தான், அந்த டிஸ்பிளேல கொடுக்குறேன் அதே நம்பர் தான் 904336888626. இந்த நம்பருக்கு வந்து நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு பேமெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்கிரீன்ஷாட் கரெக்டா உங்களோட அட்ரஸ் எனக்கு சென்ட் பண்ணும். முக்கியமான அதுதான். நிறைய பேர் அட்ரஸ்னா பேர் இல்லாம அனுப்புவாங்க, பின்கோடு இல்லாம அனுப்புவாங்க. அது கண்டுபிடிக்க ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஏன்னா ஒரு ஏரியாவுக்கு பின்கோட்னா நிறைய இருக்கும்ல. அதனால இப்ப மேபி இப்ப நான் அரியலூர் அப்படின்னா அரியலூர்ல நிறைய இருக்கு பின்கோடு. அதனால கிளியரா எனக்கு அட்ரஸ் சென்ட் பண்ணுங்க. உங்க பேரு, ஸ்ட்ரீட் நேமு, எந்த ஊரு, தாலுக்கா, மாவட்டம், பின்கோடு, உங்களுக்கு கால் பண்ணா எந்த போன் நம்பர் யூஸ் பண்றீங்களோ அந்த நம்பர், இந்த டீட்டெயில் எல்லாமே எனக்கு ரொம்ப பொறுமையா நிதானமா அனுப்பிடுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். ஏன்னா கொரியர் நம்ம அனுப்பும் போது ரிட்டர்ன் நமக்கு வந்துடக்கூடாது. கொஞ்சம் அட்ரஸ் வந்து ராங்கா இருந்தா கூட அவங்க ரிட்டர்ன் போட்டு விட்டுருவாங்க. அதனால அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் கிளியரா பார்த்து எனக்கு சென்ட் பண்ணுங்க. சோ அவ்வளவுதாங்க. முக்கியமான விஷயம் இதுதான், முக்கியமான கண்டிஷன்ஸ் இதுதான். இதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. உங்களை வெயிட் பண்ண வைக்க விரும்பல. இப்போ வந்து நம்ம ஆஃபருக்கு டைரக்டா போயிடலாம். சோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃபர் என்ன பார்க்க போறோம் தெரியுமா? எல்லாரும் ரொம்ப வெயிட் பண்ற வெயிட் லாஸ் பவுடருங்க. வெயிட் லாஸ் பவுடர் வந்து 1/2 கிலோ பேக் வாங்குறீங்கன்னா வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் 1/2 கிலோ ஃப்ரீயா வரும். வெயிட் லாஸ் பவுடர் 1 கிலோ பேக் வாங்குறீங்கன்னா 1 கிலோ பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீயா வரும். அதுவே 2 கிலோ வெயிட் லாஸ் பவுடர் வாங்குறீங்கன்னா 2 கிலோ வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீயா வரும். அடுத்தது ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கிறது பெல்லி ஃபேட் லாஸ் பொடிங்க. பெல்லி ஃபேட் லாஸ் பொடி 1 கிலோ பேக் வாங்குறீங்கன்னா 1/2 லிட்டர் வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து ஃப்ரீயா வரும். அதுவே 2 கிலோ பேக் வாங்குறீங்கன்னா 1 லிட்டர் ட்ரிங்க் வந்து ஃப்ரீயா வரும். அதுவே 1/2 கிலோ வாங்குறீங்கன்னா 1/4 லிட்டர் ட்ரிங்க் வந்து ஃப்ரீயா வரும். மூணாவதா பார்க்க போறது வெயிட் லாஸ் முருங்கைக்கீரை சூப் மிக்ஸுங்க. 1 கிலோ வெயிட் லாஸ் முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் வாங்குறீங்கன்னா 1/2 கிலோ வெயிட் லாஸ் பவுடர் ஃப்ரீயா வரும். அதுவே 1/2 கிலோ முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் வாங்குறீங்கன்னா 1/4 கிலோ வெயிட் லாஸ் பவுடர் ஃப்ரீயா வரும். அடுத்ததா பார்க்க போறது வெயிட் லாஸ் ட்ரிங்க்குங்க. வெயிட் லாஸ் ட்ரிங்க் 1 லிட்டர் வாங்குறீங்கன்னா 1/2 கிலோ ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ஃப்ரீயா வரும். அதுவே 1/2 லிட்டர் ட்ரிங்க் வாங்குறீங்கன்னா 1/4 கிலோ ஹெல்த் மிக்ஸ் வந்து ஃப்ரீயா வரும். வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து 2 லிட்டர் வாங்குறீங்கன்னா 1 கிலோ ஹெல்த் மிக்ஸ் வந்து ஃப்ரீயா வரும். அடுத்ததா பார்க்க போறது புரோட்டீன் பவுடருங்க. வெயிட் கெயின்காக எடுக்கக்கூடியது. இந்த ப்ராடக்ட் நம்ம லான்ச் பண்ணல, அதுக்குள்ள சூப்பரா போயிட்டு இருக்கு. நம்ம கிட்ட ரெகுலர் கஸ்டமர் எல்லாருக்கும் தெரியும். அதனால புரோட்டீன் பவுடர் வந்து 1 கிலோ பேக் வாங்குறீங்கன்னா ஏபிசி மால்ட் வந்து 1/2 கிலோ ஃப்ரீயா வரும். இதே புரோட்டீன் பவுடர் 1/2 கிலோ பேக் வாங்குறீங்கன்னா 1/4 கிலோ ஏபிசி மால்ட் வந்து ஃப்ரீயா வரும். அடுத்ததா பார்க்க போறது மசாலாங்க. நம்ம கிட்ட 8 வகையான மசாலா இருக்கு. அதுல வந்து நீங்க 4 மசாலா 400 கிராம்ல வாங்குறீங்கன்னா அதுக்கு 4 மசாலா வந்து 200 கிராம் பேக் வந்து ஃப்ரீயா வரும். ஸோ என்னென்ன நீங்க வாங்கணும்னா கரம் மசாலா, சாம்பார் பொடி, ரசப்பொடி, முருங்கைக்கீரை ரைஸ் மிக்ஸ், இது 400 கிராம் வாங்குறீங்கன்னா அதுக்கு ஃப்ரீயா இட்லி பொடி, பருப்பு பொடி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை ரைஸ் மிக்ஸ், அப்புறம் டர்மரிக் மஞ்சத்தூள், இது 4மே உங்களுக்கு ஃப்ரீயா வரப்போகுது. 200 கிராம் ஃப்ரீயா வரப்போகுது. அது எல்லாமே கிளாஸ் ஜார்ல வரப்போகுதுங்க.
அடுத்ததா பார்க்க போறது ஊறுகாங்க. பூண்டு ஊறுகாய், சின்ன வெங்காய ஊறுகாய், தக்காளி ஊறுகாய். இது மூணுமே 400 கிராம் வாங்குறீங்கன்னா அதுக்கு வந்து 200 கிராம் 3 ஊறுகாய் ஃப்ரீயா வரப்போகுது. என்னன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃப்ரீயா மாங்காய் ஊறுகாய், லெமன் ஊறுகாய், நெல்லிக்காய் ஊறுகாய் இது மூணுமே வந்து 200 கிராம் வந்து வரப்போகுது. அதாவது நீங்க ஒரு ஊறுகாய் வாங்கிட்டு இன்னொரு ஊறுகாய் ஃப்ரீ நினைக்காதீங்க. அந்த 3 ஊறுகாய் வாங்கினாதான் அந்த 3 ஊறுகாய் உங்களுக்கு ஃப்ரீயா வரும். மூணுமே வந்து 200 கிராம் பேக் வந்து ஃப்ரீயா வரும். அதுக்கப்புறமா பார்க்க போறது பூஜை பொருளுங்க. நம்ம கிட்ட வந்து மந்த்லி ஆர்டர்ஸ் வர்றது பூஜை பொருள் வாங்குற கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆஃபர் இல்லாம இருக்குமா? இந்த டைம் வந்து பஞ்சகவ்ய ஆஃபர். பஞ்சகவ்ய கப் சாம்பிராணி, பஞ்சகவ்ய அகர்வத்தி, பஞ்சகவ்ய விளக்கு, பஞ்சகவ்ய பன்னீர், பஞ்சதீப எண்ணெய், இது 5 பொருள் நீங்க செட்டா வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃப்ரீயா வரப்போகுது தெரியுமா? அப்படியே 5 பொருள் ஃப்ரீயா வரும். அந்த பஞ்சகவ்ய செட்டை அப்படியே வாங்குறீங்கன்னா உங்களுக்கு விபூதி, குங்குமம், இந்த மாதிரி ஸ்மால் நெய் விளக்கு, கோலமாவு கட்டி, பூஜை கருப்பூரம், இது 5 ஃப்ரீயா வரும். அதுக்கப்புறம் பார்க்க போறது ஒரு சூப்பரான ஆஃபரு, ஹேர் ஆயிலுங்க. ஸோ 1 லிட்டர் ஹேர் ஆயில் வாங்குறீங்கன்னா அதுக்கு 4 சோப் வந்து ஃப்ரீயா வரப்போகுது. சோப் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி பல பேருக்கு தெரியாம இருக்கும். ஆனா நிறைய பேர் வந்து நம்ம ரெகுலர் கஸ்டமரா இருக்காங்களா, அவங்க யூஸ் பண்ணி அவ்வளோ ஒரு சூப்பரான ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க. ரிசல்ட் சூப்பரா இருக்குங்க, பிம்பிள்ஸ் குறைஞ்சிருக்கு, அதுவும் அந்த பிக்மெண்டேஷன் குறைஞ்சிருக்கு, ஸ்கின் நல்லா க்ளோ கொடுத்துருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அப்படியேப்பட்ட சோப் வந்து 4 வெரைட்டியான சோப் உங்களுக்கு ஃப்ரீயா வரப்போகுது. என்னென்னு பார்க்கலாமா? ஹேர் ஆயில் 1 லிட்டர் வாங்குறீங்கன்னா முல்தானி டர்மெரிக் சோப்பு, ஸ்கின் ஒயிட்னிங் கோட் மில்க் சோப்பு, அதுக்கப்புறம் மஞ்சிஸ்தா சோப்பு, அப்புறம் ஹெர்பல் சோப்பு, இது 4மே ஒரு சோப்பு உங்களுக்கு ஆட் ஆகும். அதுலேயே வந்து 6 லிட்டர் எண்ணெய் வாங்குறீங்கன்னா 2 சோப் வந்து ஃப்ரீயா வரும். கடைசியா பார்க்க போறது ஹெர்பல் பாத் பவுடர் வந்து 1 கிலோ பேக் வாங்குறீங்கன்னா 200 ml மதிப்புள்ள ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி பூ ஷாம்பு வந்து ஃப்ரீயா வரும். அதுவே வந்து ஹெர்பல் பாத் பொடி வந்து 1/2 கிலோ பேக் வாங்குறீங்கன்னா பீட்ரூட் ஃபேஸ் பேக் வந்து 100 கிராம் ஃப்ரீயா வருங்க. ஸோ இன்னி ஆஃபர் இவ்வளோதான். கண்டிப்பா இந்த ஆஃபர் வந்து மிஸ் பண்ணாதீங்க. இது ஒரு சூப்பரான ஆஃபரு. கண்டிப்பா நீங்க எங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா, உங்களுக்கு கண்டிப்பா இது வந்து ஒரு திருப்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் அமைகிற மாதிரி இந்த ஆஃபர் இருக்கு. மசாலாவுக்கு ஆஃபர் இருக்கு, பூஜை பொருளுக்கு ஆஃபர் இருக்கு, காஸ்மெட்டிக்ஸ் ஆஃபர் இருக்கு, ஹெல்த்தி ஃபுட்டுக்கான ஆஃபர்ஸ் இருக்கு, வெயிட் லாஸ்க்கான ஆஃபர் இருக்கு. இந்த மாதிரி எல்லா தரப்பு மக்களையும் யோசிச்சு தான் இந்த ஆஃபரை வந்து நம்ம அறிவிச்சிருக்கோம். அதனால இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. திரும்ப வந்து 3-4 மாசம் ஆகும் அடுத்த ஆஃபர் வர்றதுக்கு. அதனால இந்த ஒரு 3 நாள்ல உங்க ஆஃபரை புக் பண்ணிக்கோங்க. இந்த நிமிஷத்துல இருந்து நாளைக்கு நாளன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 12 மணி வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஆஃபருக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது, ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட்ஸ் மட்டும்தான். அதேமாதிரி நம்ம வெப்சைட்லயும் வந்து இந்த ஆஃபர் கிடையாது, அமேசான் ஆஃபர் கிடையாது, ஒன்லி வந்து வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்றவங்க மட்டும்தான் இந்த ஆஃபரு. அதனால நல்லா தெரிஞ்சுக்கிட்ட ஆஃபரை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வெப்சைட்ல போய் பார்த்துட்டு எனக்கு அதில் ஆஃபர் இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. அமேசான்லையும் கிடையாது. நீங்க வந்து இந்த ஆஃபர் வீடியோ பாக்குறீங்கன்னா உடனே ஜஸ்ட் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. எதுக்கு என்ன ஆஃபர் வருது, எவ்வளோ ரேட், எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு அடுத்த செகண்ட் உங்களுக்கு நான் அனுப்பிடுறேன். ஸோ பேமெண்ட் பண்ணும்போது ரொம்ப பார்த்து நிதானமா பண்ணுங்க. அவ்வளோதான். உங்க எல்லாருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான ஆஃபரோட சந்திக்கிறேன். பாய்.